தொடர்ந்து பயப்படாதே பயப்படாதேன்னு தான் பைபிள் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நான் வருவேன், இதெல்லாம் நடக்கும். அதை பற்றி தான் போன வாரம் நம்ம ஆனால் பயம் வரக்கூடாது, ஆயத்தமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஆயத்தமாக இருக்கணுன்றது ஒரு பக்கம் தாண்டி நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு வேற சொல்கிறோம். அப்போ இந்த பயம்ன்றது ஃப்யூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினா கூட, ஃப்யூச்சரை பற்றி அப்படி ஒன்றும் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட, ஆனால் நமக்கு உயிருக்கோ எதுக்கோ எதுவும் உத்தரவாதம் கிடையாது. அப்போது எப்படி இதை புரிஞ்சிக்கலாம் நம்ம? அந்த பயம் அப்படின்றது எப்படி நம்ம விட்டு போகணும்? இல்லை இப்போது பயங்கிறது பைபிள் பொறுத்த வரைக்கும் ஒரு பாவம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஆதியாகமத்தில் ஒரு செட் ஆஃப் பாவம் ஆதாம்குள்ளே நுழையும். கண்கள் திறக்கப்பட்டது, அதாவது மாம்ச கண்ணு திறந்துருச்சு. அடுத்து உனக்கு வேர்வை உண்டாகும். அடுத்து ஆண்டவர் சொன்னார், உன் பூமி உனக்கு சபிக்கப்பட்டிருக்கும், மரணம் வரும். இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் பாவம். அதில் ஒரு பாவம் தான் பயம். அவர் அந்த வசனம் சொல்லும், தேவரீர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டேன். அந்த பிகினிங்லேயே ஃபஸ்ட்டு அவனுக்கு வந்தது தான் பயம். கர்த்தரை பார்த்த உடனே அவனுக்கு வந்தது பயம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் நரகத்துக்கு போகிறவங்க அக்னியும் 2ஆம் மரணம் இருக்கும். அதில் போகிறவங்க லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பயப்படுகிறவர்கள் இருப்பாங்க. ஸோ இந்த பயம்ங்கிறது மனுஷனுக்கு தேவன் உண்டாக்கினது இல்லை. சிலர் சொல்லுவாங்க, எதிர்காலத்தை மனுஷன் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது நல்லது இல்லையா? அவன் டெத்து டே தெரிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு அவ்வளோதான் இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? சரி, இப்போ நான் உங்களை ஒன்று கேட்குறேன். இப்போ நீங்கள் ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயிலுக்குள்ளே இருக்கீங்க. எப்போ ரிலீஸ் ஆவீங்கன்னு தெரியாது, சரியா? இப்போ ரிலீஸ் ஆகிட்டு உங்களை அடுத்த ஒரு 1 மந்த்து இல்லை 15 டேஸில் உங்களை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ரிலீஸ் பண்ணி உங்களை சொந்த ஊருக்கு அனுப்புகிறாங்க. இப்போ நீங்கள் வேறு நாட்டில் இருக்கீங்க, சொந்த ஊருக்கு அனுப்புகிறாங்க. இப்போ உங்களுக்கு பயம் வருமா, சந்தோஷம் வரும்? சந்தோஷம் தான் வரும். ஏன் பயம் வரல? ஏன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க, சொந்த ஊருக்கு போகிறேன். அப்போது சந்தோஷமாக தான் இருக்கணுன்றது என்னோட புரிதல். நான் இருக்கிறது ஜெயில், நான் போகிறது என் சொந்த ஊர். இதை விட மேலான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு பயம் வராது. பூமியை விட்டு பரலோகத்துக்கு போகிறதுக்கே உங்களுக்கு பயம் வருது? நல்ல கேள்வி இல்லையா? உங்களுக்கு பூமி ஜெயிலாவே தெரியல, பூமி உங்களுக்கு பரலோகமாக தெரியுது இல்லையா? கண்டிப்பாக நான் பரலோகத்தை நான் பார்க்கல, டேஸ்ட் பண்ணல. அதை தான் பவுல் சொல்கிறாரு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன், நான் பார்த்துட்டேன்றாரு. இன்னொன்று, ஆபிரகாம் அவர் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு அவர் அதை பார்த்துட்டாராம், எங்கே போகிறேங்கிறத அவர் பார்த்துட்டாராம். அவர் மட்டும் இல்லையா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தத்தில் நிறைய பேர் அதை பார்த்துட்டு அவங்க அது அங்கே போகிறத பற்றி அவங்க ஃபீல் பண்ணுறாங்களாம். பைபிள்லேயே நிறைய பேர் பார்த்ததுனால தான் அதை ஃபீல் பண்ணி பரிசுத்த ஆவியில் நிரம்பி எழுதியிருக்காங்க. அவங்க எல்லாருமே இங்கிருந்து அங்கே போனால் போதுன்ற ஃபீலுக்கு வந்துட்டாங்களாம், இன்க்ளூடிங் தோமா, இங்கே இந்தியாவுக்கு வந்த தோமா. ஆமாம், அத்தனை பேர், எவ்ரி ஒன். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஏன் அந்த பரலோகங்கிறது ஏன் பயமாக இருக்குது இல்லையா? சந்தோஷமாக தானே இருக்கணும். அனுப்புகிறவங்க துக்கமாக அவங்கள அனுப்புகிறாங்க, ஏன்னா அவங்க ஃப்ளஷியாக அவங்க கூட இருந்திருக்கீங்க, உங்களால் அவங்களுக்கு நிறைய உதவியாயிருக்கு, நேசிச்சிருக்கீங்க, அது நேச்சர். நான் கேட்குறது, உங்கள் இருதயத்தில் போகிறவங்களுக்கு என்ன இருக்கணும்? சந்தோஷம் தானே இருக்கணும். அப்போ இந்த பயம்ங்கிறது ஏன் எனக்கு வருது அப்படின்னா, நான் இதை விட பெட்டராக ஒரு விஷயத்தை நான் பார்க்க போகிறேன், இதை விட பெட்டராக போகணும் எனக்கு ஃபீலே வரல, நான் இதை விட அதை மோசமாக நினைக்கிறேன். கதையே ரிவர்ஸ் ஆகுது. நம்ம இத்தனை வருஷமா நம்ம நம்பின விசுவாசமே ஷேக்காதீங்க. இப்போ நீ யோசிச்சு பாருங்க, இயேசு சொல்றாரு இதெல்லாம் நடக்கும், பயப்படாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் கேட்குறேன், இப்போ யுத்தம் நடக்குதுன்னு ஒரு உதாரணம். இந்த ஊர் ஃபுல்லாக குண்டு போடுறாங்க, உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு, சரியா? ஒன்று சாகணும், இல்லை இதுக்கு நடுவில் பத்திரமா சர்வைவ் ஆகணும். இதை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது இல்லையா? இந்த 2 ஆப்ஷனில் உங்களுக்கு எதுக்கு சந்தோஷம் கொடுக்கும், எது துக்கத்தை கொடுக்கும்? இல்லை, சர்வைவ் ஆகணுன்றது தான் பேசிக்காக ஹியூமனோட டெண்டன்சியே உள்ளது. அதான் கடவுள் அப்படி தானே வச்சிருக்காரு. ஸ்பிரிச்சுவல் டெண்டன்சி சொல்லுங்கள். ஸ்பிரிச்சுவல் டெண்டன்சின்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்தாலும் அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு, பார்த்துக்கலாம். என்ன இருந்தாலும் சோத்திரம், இல்லைன்னா எடுத்தாலும் சோத்திரம். அது வேற டைமென்ஷனுக்குள்ள இருக்கிறவங்க தான் அது சொல்ல முடியும். என்னை வச்சிங்கன்னா, நான் இங்கேருந்து ஏதோ ஒரு காரணத்துக்கு என்னை வச்சிருக்கீங்க, நான் அந்த வேலையை செய்ய போகிறேன். எடுத்துட்டீங்கன்னா பயங்கர சந்தோஷம், பரலோகத்துக்கு போக போகிறேன். என்னை வைக்கிறீங்களா, எடுக்கிறீங்களா? இதான் கொஸ்டின். கரெக்ட். அப்போ இந்த தாட் இருக்கிறவனுக்கு எப்படி பயம் வரும்? அவன் பாட்டு அந்த ஊழிய ஃபோக்கஸ்லேயே பவுல் மாதிரி ஓடுவார். அதே தான் பவுல் அதே வார்த்தையை தெளிவாக சொல்கிறாரு, நான் இருந்தால் தேகத்தை விட்டு பிரிந்து தேவனோடு இருப்பது எனக்கு சந்தோஷம், நான் இருந்தால் உங்களுக்கு பிரயோஜனம், அதனால் இங்கே இருக்கேன். இல்லை விட்டீங்க பர்பஸ், இல்லைன்னா நான் போயிட போகிறேன்.
அவர் அழகா பேசுறாரு. இவ்வளோதான் மொத்த ஸ்பிரிச்சுவல் லைஃப். அவர் தான் இவ்வளோ புக்ஸையும் எழுதுறாரு நியூ டெஸ்டமெண்ட். இவ்வளோத்தையும் எழுதி இவ்வளோ பேர் பவுல் 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 நான் பவுலை சேர்ந்தவன் ஒரு குரூப்பே உருவாயிருச்சு. அப்படியாப்பட்ட பவுல் சொல்றாரு, என்னை விட்டா போயிடுவேன், இருந்தா உனக்கு பிரயோஜனம், என்ன வைக்கிறியா எடுக்கிறியா, நல்ல போராட்டத்தை போராடு. அப்போ இன்னைக்கு இந்த தாட் நம்ம எல்லாருக்குமே வந்துருச்சுனாவே ஃபியர்னு ஒன்று இருக்காது. இந்த ஃபியரை ரிமூவ் பண்ணுறதுக்கு இதான் வழி. உங்களுக்கு ஃபியருங்கிறது எதனால் வருதுன்னா, நடந்துருமோ, அது நடந்தாலும் சோத்துறோம். ஏன்னா என்னுடைய தேவனுடைய கரத்தில் தீமை என்பது எனக்கு இல்லவே இல்லை. அவருக்கு தெரியாது. எங்கள் அப்பா அவர் பார்த்துப்பாரு. எங்கள் அப்பாவுக்கு எனக்கு எப்படி தீங்கு செய்யுது. எங்கள் அப்பா கோபத்தில் கையை ஓங்குவார், ஏன் 2 அடி கூட அடிப்பார், ஆனால் என்னை கொல்ல மாட்டார். கொல்ற தகப்பன் எங்களை பொல்லாதலாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா செய்வது அதிக நிச்சயம் அல்லவா. எங்கள் அப்பா எனக்கு அப்படி செய்ய போகிறதில்ல. நான் அடிக்கடி இந்த வேர்டை சொல்வேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 33 வருஷம் ஆச்சு. இந்த 33 வருஷத்தில் 34 வருஷம் ஆக போகுது. 33 முடிஞ்சுது. இந்த 33 வருஷத்தில் ஒரு நாள் கூட இயேசு எனக்கு கெட்டவராக இருந்ததில்ல. நான் கெட்டவனாக இருந்திருக்கேன், ஆனால் அவர் கெட்டவனாக இருந்ததே இல்லை. அப்போ அப்படி ஒரு தேவனையும் அப்படி ஒரு தகப்பனையும் வச்சுருக்கேன் நான். ஏன் இங்கே நடக்கிற ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், ஏதோ ஒன்று இருக்கட்டும், ஏன் நான் பயப்படணும்? ஸோ இந்த ஃபியர் அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான சாட்டானிக் டூல், ஒரு ஆயுதம். ஒரு ஆயுதம். ஆமாம். யோபுவை நீங்கள் பார்த்துருக்கீங்க. யோபு மாதிரி ஒரு உத்தமன் சன்மார்க்கன் ஒருத்தனும் கூட இல்லைன்னு பைபிள் சொல்லுது இல்லையா. ஆனால் யோபுவை பிசாசு பிடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தானா, அவனை பிடிக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சுன்னா பயம் இருந்துச்சான். யோபுக்கிட்ட ஒரே ஒரு டூல் இருந்துச்சு பிசாசோடது, என்னன்னா பயம். நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. என் பிள்ளைங்கள் தப்பு செஞ்சிருவாங்களோ, பாவம் பண்ணிடுவாங்களோ, அழிஞ்சிருவாங்களோ, அழிஞ்சிட்டாங்க. ஏன்னா நீ எதை அதிகமாக யோசிக்கிறியோ அதுவாய் மாறப்போற. ஆண்டவர் சொல்லு, சந்தோஷமா யோசி. அந்த நெகட்டிவிட்டி உள்ள இருக்கிற நெகட்டிவ் வெளியே வந்தாதான் பரிசுத்த ஆவி உள்ள ஒர்க் பண்ண முடியும். அவர் புரிஞ்சுக்கலாமா? சில ஆட்களோட நீங்க உட்காந்து பேசுறீங்கன்னா நீங்க டவுன் ஆயிடுவீங்க. ஒரு நிமிஷம் போதும். நம்ம சார்ஜோட தான் போயிருப்போம். பேட்டரி டிஸ்சார்ஜ் மொத்தம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு அவன் சோகத்தை நம்ம சுமந்துக்கிட்டு வந்துடுவோம். இப்போ அவன் என்ன சொல்லுவான்னா, உங்ககிட்ட பேசினா ரொம்ப ரிலாக்ஸ் ஆச்சுட்டு அவன் சந்தோஷமா போயிடுவான். நிறைய பேர் அப்படி இருக்காங்க. நம்ம ஒருத்தர்கிட்ட போய் உட்காந்தோம்னா திரும்பி ஏஞ்சி வரும்போது சந்தோஷமா இருக்கணும். அப்பா இது இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கணும், சூப்பரா அப்படி இருக்கணும். அந்த ஃபியருங்கிறது வந்து ஒரு விதமான டூல், சாட்டானிக் டூல். அது தூக்கி போடணும். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நல்ல பாட்டு ஒன்று இருக்கு. அந்த மாதிரி நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்க போகுது. யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி. டோன்ட் ஃபியர். என்ன நடக்க போகுது? இப்படி நடந்துச்சு. கொஞ்சம் பேர் இப்படி சொல்லுவாங்க, இல்லைங்க உயிர் போயிட்டா பரவாயில்ல, கை கால் போயிட்டு இப்படி ஆச்சுன்னா அது அங்கேயே ஒரு அவனை பாருங்க. நம்ம எவ்வளோ பாசிட்டிவா பேசினாலும் அதுக்கு நடுவில் ஒரு நெகட்டிவிட்டியா பேசுவாங்க இல்லையா. செத்துட்டா பரவாயில்லங்க, நீங்க சொல்ற மாதிரி கை கால் போய் கடந்தோம்னா நீ கடப்ப, வேற வழியே இல்லை. ஏன்னா உங்களுடைய தாட்டே அப்படி இருக்கு. நடக்காது, ஆகாது, இல்லை இல்லை எப்படி வரும்? எங்க அப்பா என்னை கைவிட மாட்டாரு, அப்படி அனுமதி கொடுக்குறாரு, அதை தாண்டி என்னை காப்பாற்றுறதுக்கு பர்மிஷன் தான் கொடுப்பாரு. அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கு வந்துட்டாலே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நித்தம் நீங்கள் பயந்து சாகதை விட ஒரு நாள் சந்தோஷமாக இருந்துட்டு செத்துடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி டெய்லி உயிரோடு இருப்போமா போகுமா. இந்த சில நேரங்களில் இது யாராவது நெகட்டிவாக எடுத்துடக்கூடாது. இதையுமே நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். சிலர் வந்து ஒரு ஏஜ்டு பர்சன்ஸை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஹோப் இருக்காது, டாக்டர்ஸும் ஹோப் இருக்காது. ஆனால் அவங்கள போட்டு இவங்க ஒரு கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பாங்க. இதை செக் பண்ணலாம், அதை செக் பண்ணலாம். நான் ஆக்சுவலாக அந்த மாதிரி நேரத்தில் சொல்லுவேன், ஜீவன் கர்த்தர் கரத்தில் இருக்குது. மெடிக்கலியும் அவங்க ஃபெயிலியர் ஆகுது. ஏன் நீங்கள் அவங்கள வீட்டில் வச்சு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், அதில் வீட்டில் இருக்கிறோம் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா 2 நாள் இருப்பாங்க. ஏன் பல நாட்கள், பல மாதங்கள், பல வருஷங்கள் கூட இருக்கலாம். கடவுளோட பிளான்ல தானே இருக்கு. ஐசியூக்குள்ளே யாரும் பார்க்காம அவங்க வந்து அப்படியே ஒரு வெண்டிலேட்டரில் இருக்கிறதுக்கு அவங்கள கொண்டு வந்து, நான் சொல்கிறது ஏஜ்டு பர்சன்ஸ், அதான் நெகட்டிவாக எடுத்துக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு நல்லா இதுக்கப்புறம் அவங்க வாழ்ந்துட்டாங்க, நல்லா ஆயிடுச்சு. இப்போ அவங்கள கொண்டு வந்து வச்சு நம்ம கூட வச்சு சந்தோஷமாக இருக்கணும். அவங்களுக்கு அந்த ஃபியர் இருக்காது. அவங்க ஒரு விதமாக சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க இப்படியே கஷ்டப்பட்டு ஐசியூக்குள்ளே இருக்கிறத விட 4 நாளோ 4 மாதமோ சந்தோஷமாக பிள்ளைகளோட பேரப்பிள்ளைகளோட இருந்துட்டு போகிறது வாசி தானே. இன்றைக்கி நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. அது சொன்னால் நம்ம அது எப்படி மெடிக்கலி நீங்கள் இல்லை ஒரு சிலர்லாம் வெண்டிலேட்டர்லேயே 6 மாதம் கிடக்குறாங்க. இவங்களுக்கே போதும்னு ஆகிடுது. ஒரு பீரியடுக்கு அப்புறம் அவர் போனால் போதும்னு நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு 6 மாதம் இருக்கிறதுக்கு 6 நாள் இருக்கட்டும், அந்த 6 நாள் உங்கள் கூட இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும்.
மெடிக்கலி முடியாதவங்களுக்கு சொல்கிறேன். ம். அப்புறம் ஜெகன் பிரதர் சொன்னாருன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக முட்டுற போகிறாங்க. அதான் நான் சொல்ல வரல. நான் சொல்கிறது ஒரு இதுக்கப்புறம் ஒன்றும் மெடிக்கலி முடியாதுன்னாங்களே திருப்பி போட்டு கஷ்டப்படுத்துறத விட கூட உட்கார வச்சு பார்த்துக்கலாம். ஏன்னா அவங்க அந்த பயத்தில் இருக்கிறத விட சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அந்த ஃபேக்டருக்கு தான் நான் வரேன், அதை சொல்ல வரேன். இன்னொன்று வந்து நம்ம கடவுளோட பயணம் பண்ண அந்த வார்த்தையை நம்ம உள்ள மைண்டில் உள்ள ஏற்ற நம்ம உடம்புக்குள்ளேயும் அந்த வார்த்தைகள் வர ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தெரியாத ஒரு தைரியமும் வருது. அது நீங்கள் சொல்கிறது வந்து அருமையான ஒரு பாயிண்ட். என்னென்னா நீங்கள் ஒரு பேராசிட்டமால் போடுறீங்கல்ல, இந்த பேராசிட்டமாக்குள்ள என்ன காம்பினேஷன் இருக்குதுங்கிறது வேணால் வெளியே எழுதியிருப்பாங்க. ஆமாம். நீங்கள் ஆனால் அது நமக்கு புரியாது. அது யாரும் படிக்கிறதும் புரியல. அந்த காம்பினேஷன் எப்படி உங்கள் பாடிக்குள்ளே தண்ணியில் போய் கரைஞ்சி பிரிஞ்சு எப்படி ஜுரத்தை குறைக்குதுன்றது என்னைக்காவது நமக்கு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. ஒரே நம்பிக்கை, போட்டால் என்ன செய்யுது? ஜுரம் குறையுது இல்லையா? ஆமாம். இந்த இந்த பேராசிட்டமாலை போட்ட உடனே என் பாடியில் உள்ள ஃபீவர் குறையுது. அது என்ன உள்ள ரியாக்ட் பண்ணுன்னு நமக்கு தெரியாதுல்ல. அதே மாதிரி தான் காட்ஸ் வேர்ட். இந்த காட்ஸ் வேர்டை நீங்கள் அப்படியே உட்கொள்ள படிக்க உங்கள் அறியாமலேயே உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் 3த்துக்குள்ளேயும் இருக்கிற வியாதியை வந்து அதை அப்படியே க்யூர் பண்ணும். அப்படியே அது மாறும். எப்படி மாறும்னு உங்களுக்கு தெரியாது. நான்லாம் என்னுடைய காலேஜ் பீரியடில் இதுக்கு போயிட்டு வருவேன். காலேஜ் போயிட்டு வரும்போது பயங்கரமாக உங்களுக்கு தெரியும் தானே காலேஜ் நேரத்தில் எப்படி இருக்கும். அது பயங்கரமாக ஒரு பக்கம் சர்ச்சு வேலை பரிசுத்தத்தை போதிக்கும். இங்கே போயிட்டு வந்தால் பிரச்சனையாக இருக்கும். ரெண்டுத்துக்குள்ள போராட்டம் நடக்கும் பயங்கரமாக. அப்போல்லாம் உட்காந்துக்கிட்டு ஒரு 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 இடத்துல பாவத்தை போகணும் போது எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. நீ இருட்டு போகணும்னு நினைக்காத, வெளிச்சத்தை ஏற்று, இருட்டு தானே போயிடும். கரெக்ட் இல்லையா? லைட் வந்தாலே அது போயிடும். அந்த ரூமில் என்ன தான் நீங்கள் மாபு இருட்டு போகணுன்னு போட்டாலும் இருட்டு போகாது. ஒரு லைட்டை போட்டால் அது பயணம் போகுது. அப்போ இதுதான் லைட்டு, வார்த்தை வெளிச்சமாக இருக்குது. இதை நீ நல்லா படி உன்னை அறியாமலே உனக்குள்ள ஒரு பலன் வரும்னு சொன்னாங்க. அப்போ நான் படிக்க ஆரம்பித்தேன். உடனே ஒரே நாளில் மாறல எதுவும். ஆனால் இப்படி போக 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 ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அதை மேற்கொள்கிற பலன் எனக்குள்ளே வந்துருந்துச்சு. அதை விட்டு ஓடுறதுக்கான பலன் எனக்கு வந்துருந்துச்சு. இது எதனால் வருதுன்னா ஃபஸ்ட்டு கிருபை, ரெண்டாவது அந்த வேர்ட் ஆஃப் காட் உள்ள ஏற்ற இது கொண்டு போயிடு. அதில் ஒன்று தான் உங்களுக்குள்ள ஒரு ஃபியர் போகும். அதை தான் நான் சொல்லுவேன். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ட்ரெயினில் பஸ்லலாம் ட்ராவல் பண்ணுறாங்க 1 ஹவர் காலேஜுக்கு போகிறதுக்கு வரலாம். அவங்க வந்து மற்ற பாடல்கள், சினிமா பாடல்கள்லாம் கேட்கறதுக்கு பதிலாக வார்த்தையை கேட்டுனே இருந்தாங்கன்னா அது எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆகும் பாருங்க அவங்க லைஃப்பில். ஆடியோ பைபிள்ஸ் இருக்குது. அதான் சொல்கிறேன். நான் நிறைய நேரில் சொல்லியிருக்கிறேன். ஆடியோ பைபிள் இருக்குது. அதை போட்டு விட்டு நீங்கள் தூங்க கூட செய்யுங்க. அவ்வளோ வார்த்தைகள் உள்ள ஏற உங்களை அறியாமலே அந்த வேர்டு உள்ளே போகும். அது போக போக அந்த பேராசிட்டமால் போய் எப்படி கரைஞ்சி உங்களுக்கு வந்து ஒரு ஹீல் பண்ணுதுன்னு தெரியாதோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தொட்டு பார்ப்பீங்க, ஆமாம் ஜுரம் போயிடுச்சு. அதே மாதிரி தான் வேர்டு உள்ளே போக போக சோல் ரெமெடி ஆகும். அந்த வேர்டை வந்து எவ்வளோ உட்கொள்ளணுமோ, இப்போ நீங்கள் சொல்கிறது நல்ல பாயிண்ட். இவங்களுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல ஒரு ஆடியோ பைபிள் ஒன்று ஃபோன்லேயே இருக்கும். எல்லாரும் ஹெட்ஃபோன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதை போட்டு விட்டு தூங்கினா கூட சொல்லுவேன், கேட்டுகிட்டே போகிறது நல்லது. தூங்கிட்டீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கு உங்கள் சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் நிறைய பலன் கொடுக்கும். ரெண்டாவது நம்மளை காப்பாற்றும். மற்ற நீங்கள் சொல்கிற அந்த வேர்ல்ட்லி இதுலேருந்து நம்மளை காப்பாற்றும், நிறைய காப்பாற்றும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இங்கே வந்து அவர் சொல்கிறாரு. ஆமாம், கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். ஏன்னா நீ ஒரு விஷயம் என்னென்னா, நீ கேட்குற நியூஸ் தான் செய்திகளே கேள்விப்படுகிற வார்ஸ் அந்த ரூமர்ஸ் ஆஃப் த வார்ஸ். ஆமாம் போட்டிருக்கு. ஸோ நியூஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூஸ் கேட்குறோம். ஆமாம், லைவ் நியூஸ். நான் கோவிட் டயத்தில் பார்த்தேன். கோவிட்ல பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. ஆமாம். ஆனால் கோவிட்ல பாதிக்கப்பட்டாங்கன்றதை கேட்டு பாதிக்கப்பட்டவங்க ஒரு குரூப் இருக்காங்க. பெரிய குரூப் அது. பயத்தில் டிப்ரெஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி ஓசிடி ப்ராப்ளத்துக்கு போனவங்களாம் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்கூட்டரை காரை பூட்டி வச்சுருவீங்க. அதில் அது வந்து பாதுகாப்பு நார்மல் இல்லையா? படுக்க போகும்போது கார் பூட்டியாச்சான்னு ஒரு செக் பண்ணுறதுங்கிறது நார்மல். அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை போய் திறந்து பார்க்குறது அது அப்நார்மல் இல்லையா? அதுதான் கோவிட்ல நடந்துச்சு. மரணம் வருது, நடக்குது உலகளாவிய. சேஃபாக இருக்கணும். ஓகே, இதை தாண்டி கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். இதெல்லாம் இருக்குது. ஒரு சிலர்லாம் இந்த ஃபியரோட உச்சத்துக்கு போயிட்டாங்க. அதோட உச்சத்துக்கு போனதுனால அவங்களால என்ன பண்ண முடியலன்னா, யாரையுமே ஃபேஸ் பண்ண முடியல, எதையுமே ஃபேஸ் பண்ண முடியல. டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்துருச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, இது கேட்கும். வார்ஸ் அந்த ரூமர்ஸ் ஆஃப் த வார்ஸ் அது கேட்கும், நமக்கு நல்லா கேட்கும். ஆனால் இது கேட்குற காரியத்தை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் விசுவாசத்தை கேட்கணும். அந்த வேர்டு இருக்கணும். அவர் சொல்கிறாரு, கேள்வினாலே விசுவாசம் வரும். அப்போ அது அவங்க ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபெய்த் உருவாக்குற வேர்டை கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதை கேட்டிங்கன்னா இந்த மாதிரி என்ன நியூஸ் கேட்டாலும் அது உங்களை ஒன்றுமே பண்ணாது, பாதிக்காது. ஆனால் நாம் இந்த இதை கேட்காம இந்த நியூஸையே பார்த்துட்ருக்கோம். ஏன்னா ஒரு சில எனக்கு ஆண்டவர் நடந்தது நான் சொல்கிறேன்.
ரீசென்ட் டேஸில் இந்த வேர்ல்டில் உள்ள ஜியோ பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க. ம். இந்த நியூஸ் எல்லாம் ஆ. பார்க்கறதுக்காக அப்படி பார்க்க ஒரு விதமாக என்ன அறியாமலே டயர்ட்னஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ம். என்னடா இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க, எல்லா நாடுகள் ஆமா. நம்ம தான் அதாவது மக்களை பார்க்குறோமே. பற்றி இவனுக்கு கவலை இல்லை, அவன் வைரஸ் கண்டுபிடிக்கிறான், நியூக்ளியர் ம். கண்டுபிடிக்கிறான், என்ன இவனு அது எங்க ஒரு போயிட்டு விதமாக இருக்கோம் அப்படின்ற ஒரு விதமான டயர்ட் ஆக்கிட்டு ம். அது நல்லா தெரியுது, அப்படியே டவுன் ஆகிறேன் நான். ம். டக்குன்னு அப்படியே அந்த நியூஸை நிறுத்திட்டேன். ம். அதை படிக்கிறதை நிறுத்திட்டேன் கொஞ்ச நாள். நிறுத்திட்டு வெறும் பைபிள் மட்டும் படிக்க ஆரம்பித்தேன். ம். நியூஸ் தேவை, ஆனால் வெறும் பைபிள் மட்டும் படிக்க ம். ஆரம்பித்தேன். அது திருப்பி சார்ஜ் பண்ண மாதிரி இருந்துச்சு. இதுலயே பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இருக்கு. எல்லாமே இருக்கு, எட்டர்னல் வரைக்கும் இருக்கு. இது ஒரு லைவ் நியூஸ். ஆமா. ஆமா. அப்போ நமக்கு எது கேட்குறோமோ அது டிப்ரெஷன் உண்டாக்குதா, ஆ. இல்லை ஃபெய்த்தை கொண்டு வருதாங்கிறது தான் இங்கே 2 கேள்வி கரெக்ட். கேட்குறது. ஸோ நம்ம அதிகமாக கேட்க வேண்டியது ஃபெய்த்தை சம்மந்தப்பட்டது. ம். ஸோ கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். நம்ம ஏன் இவ்வளோத்தும் சொல்கிறோம் தெரியுமா? இப்போ அடுத்து ஒன்று சொல்ல போகிறோம், அதுக்கு பயப்படக்கூடாது. அதுக்காக தான். ஆ. என்னன்னா, இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ஒரு தாட் இருக்கு. இது ஒரு ஏன்ஷியன்ட் புக். ம். மோர் தென் 2000 இயர்ஸ் பேக் இல்லையா, 4000 இயர்ஸ் பேக். நம்ம ஒரு விஷயத்த வந்து பாசிட்டிவாக சொல்கிறத அவன் நெகட்டிவாக பார்க்குறான். நம்ம என்ன சொல்கிறோம், த ஓல்டஸ்ட் புக் இன் த வேர்ல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவன் சொல்கிறான், அவ்வளோ பல்சா அது ம். அப்படின்றான். அப்போ இன்னைக்கு உள்ளதுக்கு, அதாவது இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியோ, ம். இன்னைக்கு உள்ளதான அவனுடைய அப்டேஷன்ஸோ இதில் ட்ரெண்டிங். இல்லை. இன்னைக்கு ட்ரெண்டிங்கா இல்ல ட்ரெண்டிங்காக இல்லை. அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆமாம். ஸோ ஆக்சுவலா இது ஃபியூச்சர் ட்ரெண்டிங்கோட இருக்கு. இதில் சொன்னதுக்கு தான் இவங்களாம் அப்டேட் ஆகி வந்துட்டு இருக்காங்க. அது புரிஞ்சுக்கல. அதை அவங்க புரிஞ்சிக்கல. இவங்க என்னென்னலாம் அப்டேட்ஸ்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் இது ஏற்கனவே 2000 இயர்ஸ் முன்னாடி பண்ணிருச்சு. இதை சொன்னதை இவங்க நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் வந்துட்டோம்னு சொல்லி. எசேக்கியேல் சொன்னத நடந்தத நம்ம பார்த்துட்டோமே. பார்த்துட்டோம். ம். இப்போ என்னன்னா, இதில் இப்போ இந்த வார் பற்றிலாம் ம். பேசுகிறோம்ல, வார்னு பைபிளில் யுத்தம்னு சொன்னோடனே இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த வில்லு விடுவாங்க, ம். அம்பு விடுவாங்க, அந்த காலத்தில் ஈட்டி விடுவாங்க. இதான வாராக இருக்கும் போது, இன்னைக்கு உள்ள நியூக்ளியர் வார்க்கு வரைக்கும் நம்ம போயிட்டோம் இல்லையா? ம். நியூக்ளியர் வார்லாம் இருக்கும்போது அதை பற்றிலாமா பைபிளில் இருக்குது அப்படின்பாங்க. ஒரு 2 சில விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு, ம். நியூக்ளியர் வாரையும் பைபிள் சொல்லி வச்சிருக்கு. இது வந்து எவ்வளவு அட்வான்ஸா இருக்குன்றது. அட்வான்ஸ்டாக இருக்குது. 2500 இயர்ஸ் பேக் எசேக்கியேல் அதை எப்படி சொல்லியிருக்கிறாரு ம். அப்படிங்கிறத மாத்திரம் சொல்லிட்டு ம். நம்ம இந்த எபிசோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ம். எசேக்கியேல் புஸ்தகத்தில் 39ஆம் அதிகாரத்தில் இந்த நியூக்ளியர் வார் பற்றின ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுக்குறாரு. இது ம். நீங்களும் இங்கிலீஷில் வாசிங்களேன். அப்போ உங்களுக்கு அதில் என்ன புரியுதுன்னு மட்டும் பாருங்கள். எசேக்கியேல் 39, ம். எசேக்கியேல் புக் ஆஃப் எசேக்கியேல் 39 ம். வர்சஸ் 15, 15வது வசனம் வாசிங்களேன். 15 வந்து, as those who pass through the land pass through and anyone sees a man's bone, he will set up a market by it until the buriers have buried it in the valley of Hamon-Gog. ஒருத்தன் ஒரு ம். எலும்பை பார்த்தா கூட ஆமா. அது மேலே வந்து ஒரு மார்க் போடுறான் ரொம்ப வித்தியாசமான வசனம் அது. இல்லையா? மார்க் போடுறான். ரொம்ப வித்தியாசமான வசனம். அந்த எலும்பை போய் புதைக்கிற வரைக்கும் ம். அதை வந்து அவங்க ட்ராக் பண்ணுறாங்க. ம். அதான் அந்த வசனம் சொல்லுது, ம். புதைக்கும் மட்டும். தமிழ்ல அப்படின்னு எப்படி நான் போட்டிருக்கு? தேசத்தில் சுற்றித் திரிகிறவர்கள் ஆ. திரிந்து கொண்டிருப்பார்கள். ம். யாராவது ஒருவன் மனுஷன் எலும்பை காணும்போது ம். புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் கோகனுடைய பள்ளத்தாக்கிலே புதைக்கும் மட்டும் ம். அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான். ம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை கொண்டு போய் புதைக்கிற வரைக்கும் பரியல் கிரவுண்ட் ஒன்று வச்சுருப்பாங்களாம் தனியாக. ம். அந்த பரியல் கிரவுண்டில் போய் புதைக்கிற வரைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்களாம், ட்ராக் பண்ணிட்டே ட்ராக் இருக்காங்க. பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். 2500 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள வார இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள். அன்னைக்கு யாராவது செத்தவனுடைய போனை போய் புதைப்பாங்களா முதல்ல? ம்ஹும். ம்ஹும். அன்னைக்கு பாடியாக தான் இருக்கும் இல்லையா? ஆமா. எரிஞ்சு போனாலும் கரிஞ்சு போய் தான் கிடக்கும். ஆமாம். அன்னைக்கு எரியறதுன்றது ஆமா. தீக்கிரையாக்கின தான் உண்டு. அந்த எலும்பை ஏன் அவளை பர்டிகுலராக கொண்டு போய் புதைக்கணும்? ம். ஒரு எலும்பை காணும் மட்டும். என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்தை இவங்களுக்கு நம்ம சொல்லுவோம். ஒரு 10 இயர்ஸ் பேக் 12 இயர்ஸ் பேக் ஃபுகுஷிமான்னு ஒரு இடத்துல ம். ஜப்பானில் ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டு சுனாமியில் பாதிக்கப்பட்டது. உங்களுக்கு ம். தெரியுமான்னு நினைக்கிறேன் நான். நியூஸ்ல வந்தது. நியூஸில் வந்தது. வேர்ல்டுலேயே சேஃபஸ்ட் நியூக்ளியர் பிளான்ட் அதுதான். ம். ஆனால் அது சுனாமியில் இடிஞ்சிருச்சு. ம். இடிஞ்ச உடனே அதிலிருந்து நியூக்ளியர் கசிவுகள், ம். அணுவுல கழிவுகள்லாம் வெளியே வந்தது. ஸோ அது அந்த கழிவுகளில் வந்து கொஞ்சம் பேர் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க. இறந்து போனவங்கள அந்த பிரதமர் என்ன சொன்னார்னா, அன்றைக்கி உள்ளவர், யாரையுமே எரிக்கக்கூடாதுன்னு சொன்னார். ம். அவங்க அத்தனை பேரையும் புதைக்கணும் அப்படின்னு சொன்னார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், எரிக்கும் போது அதோட எலும்புகள்ல இருந்து அவருடைய பாடியிலேருந்து நியூக்ளியர் வெளியே வரும். ம். ம். ஸோ அவங்கள அத்தனை பேரையும் ட்ராக் பண்ணாங்க, ம். கொண்டு போய் புதைக்கிறதுக்கு. ஏன் இந்த மாதிரி எப்போ நடந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம எப்போ பார்த்தோம்னா கோவிட்ல பார்த்தோம். ம். கோவிட்ல ஒருத்தரோட பாடியை கையில் கொடுக்கவே மாட்டாங்க. ஆமா. அதை கொண்டு போய் அவங்க தான் புதைப்பாங்க. புதைக்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஃபுல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி மாஸ் பண்ணியிருப்பாங்க. தமிழில் அந்த பர்டிகுலர் வேர்டு இருக்குது, இங்கிலீஷில் இருக்கான்னு எனக்கு தெரியல. ம். 11வது வசனம் வாசிங்க.
11th verse. On ம். that day I will give Gog a burial ground there in Israel, ம். the valley of those who pass by east of the sea, and it will block off those who would pass by. So they will bury Gog there with all his horde, and they will call it the valley of Haman Gog. they will block அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குல்ல ஆமா இதுல ஆமா தமிழ்ல என்ன போட்டிருக்குன்னா ம். வழிப்போக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். பிளாக் கரெக்ட். சரியா? அவங்க மாஸ்க். மாஸ்க். இது எஜேக்கியேல் சொல்றாரு, நம்ம சொல்ல. ஆமா எசேக்கியேல் 39:11 இருக்கு. ம். இது ஏன் நான் சொன்னேன்னா, இந்த இதுல ஃபுகுஷிமால உடைஞ்ச போது புதைக்கிறவங்க அத்தனை பேரும் மாஸ்க் போட்டிருந்தாங்க. ம். இப்போ நமக்கு இதை வந்து ஃபுகுஷிமால இருக்கிறவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இதெல்லாம் ஒரு பழைய நியூஸ். ஆமா. நாங்க அன்னைக்கு கலெக்ட் பண்ணி வச்சது. ம். இன்னைக்கு கோவிட்ல ஏன் புதைக்கிற எல்லாரும் மாஸ்க் போட்டிருக்காங்க? ம். இது வந்து ஒரு கிருமி அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. நாளைக்கு இதுவே வாராச்சுன்னா, ம். பயோ வாராச்சுன்னா, ம். கிருமியை கொண்டு யுத்தங்கள் பண்ணணும் நடக்கணும் இவங்க சொல்றாங்க. இவங்க வேர்ல்டில் சொல்றாங்க. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த 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 விஷயத்துல புதைக்கிறவங்க மாஸ்க் போட்டிருப்பாங்க. ஒரு எலும்பை கூட புதைக்கிற வரைக்கும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்களா? விட மாட்டாங்க. அப்பனா இது என்ன வாரம் இருக்கும்? 2500 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த வாருக்கு என்ன வேலை இருக்கு? இப்படிப்பட்ட வாருக்கு என்ன வேலை இருக்கு? அன்னைக்கு வில்லு தானே விட போறாங்க. இல்ல இது வந்து எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்துறாரு பாருங்க. அப்போ அன்னைக்கே பைபிள் வந்து நியூக்ளியர் வாரை பத்தி அவ்வளவு தெளிவா எவ்வளவு பேசுது. அட்வான்ஸ்டா அவர் சொல்றாரு. இன்னும் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. புக் ஆஃப் சகரியா 14:12. Now this will be the plague with which the Lord will strike all the people who have gone to war against Jerusalem. Their flesh will rot while they stand on their feet, and their eyes will rot in their sockets, and their tongue will rot in their mouth. ஒருத்தர் நின்றுகிட்டே இருக்கும்போது சதை எப்படி அழுகும்? இது இதுவும் வித்தியாசமான ஒரு வசனமா இருக்கு. நின்று கொண்டிருக்கையில் அவன் சதை அழுகி போகும். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கண்ணிலேயே குழி கெட்டு போகும். அவன் பேசிகிட்டு இருக்கும்போது நாக்கு அழுகிறோம். இது இது எதற்கான எஃபெக்ட்னு நினைக்கிறீங்க? நான் இந்த வசனத்தை எடுத்து ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது ரேடியேஷன் பாதிக்கப்பட்ட அந்த ரேடியேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்திருந்தார். அவர் சொன்னார், இதுதான் வந்து ரேடியேஷன், நியூக்ளியர் ரேடியேஷன்ஸ் வரும்போது ஒரு மனுஷனுடையதான உடம்பு என்னவா ஆகுங்கிறதுக்கான அடையாளம். இது எப்படி சகரியாவுக்கு வருது? சகரியா யாருன்னு கேட்டிங்கன்னா, தரியு காலத்தில் மேதியோபேஷா கவர்மெண்ட் காலத்தில் வாழ்ந்தவர். கிட்டத்தட்ட பிசி நான் சொல்ல 500 இருந்தார், 520 அந்த காலகட்டத்தில் உள்ளவர். அவருக்கு எப்படி இந்த ரெவலேஷன் இருக்குது? அன்னைக்கு வார்னா என்ன? அவருக்கு இது கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு காலத்தில் இதை ரிவீல் பண்ணாரு. நின்றுகிட்டே இருக்கும்போது சதா அழுகிரும்னா எங்கே இருக்குது? என்ன ரெக்கார்ட் ஆயிருக்கு? ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ நியூக்ளியர் வாரை பற்றினதான எல்லாம் இதில் இருக்குது. பர்டிகுலராக மாஸ்க் போடுறதுலேருந்து அந்த வார் நடக்கும்போது என்ன எஃபெக்ட் வருங்கிறது வந்து அந்த வாரோடைய முடிவில் எங்கே புதைப்பாங்கன்றது அதுக்குன்னு ஒரு தனி பரியல் கிரவுண்ட். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போல்லாம் அலெக்சாண்டர் பீரியட் வரைக்கும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மேடோபேஷியா கவர்மெண்ட், ரோமன் பீரியட், ஏன் இன்னும் கூட நீங்கள் க்ரூசைடர்ஸ் வார், எந்த வார்லையும் பாருங்கள், மறிக்கிறவங்கள ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் புதைப்பாங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இல்லை மொத்தமாக போட்டுப்பாங்க. அதுக்குன்னு ஒரு இடத்த செலக்ட் பண்ணி புதைக்கிறது. அது எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கோவிலில் நம்ம பார்த்தோம். அதுக்குன்னு பர்டிகுலராக ஒரு பிளேஸ் அதுக்குன்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஸோ இன்றைக்கி உள்ளதான கரண்ட் மேட்டர்ஸ் அத்தனையுமே இதில் மிக தெளிவாக நியூக்ளியர் வாரை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. அதோடு கூட மாஸ்க் போடுறதை பற்றி சொல்லியிருக்கு. அது அதை ட்ராக் பண்ணணும்னு இருக்குது. புதைக்கும் மட்டும் அதன் அண்டையில் ஒரு அடையாளத்தை நாட்டுவார். ஸோ இவ்வளோ பர்டிகுலராக ஒரு வாரை பற்றி பேசியிருக்கு. எந்த எந்த காலகட்டத்தை பற்றினா நாம் இருக்கிற இந்த காலகட்டத்தை பற்றி. ஸோ பைபிள் எவ்வளோ அட்வான்ஸுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ப்ராஃபஸி நம்முடைய காலத்துக்குரிய ப்ராஃபஸியாக இருக்குது. ஸோ நம் கண்களுக்கு முன்பாக மாக்கோகுடைய வார் வந்து நவ் இட்ஸ் ரெடி. இப்போ அதை வந்து நடக்கிறதுக்கான இடம் வந்துருச்சு. ஸோ அதுக்கான எல்லா காரியங்களும் நம் கண்களுக்கு முன்பாக தெளிவாக இருக்குது. இதில் 2 காரியத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிக்கலான்னு விரும்புகிறேன். ஒன்று, ஆரம்பத்தில் சொன்னதாக திருப்பி சொல்கிறேன், கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். கலங்காதபடி. ஏன்னா ஃபியர் நாட், இது வந்து நடக்க வேண்டியதே, இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. உலகம் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வாரை பற்றி நடந்த பிறகு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்ட்ட போய் கேட்குறாங்க, தேர்ட் வாட் இஸ் ஒப்பீனியன் அப்படி ஒரு தேர்ட் வேர்ல்டு வார். ஏன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து 1914 to 1918, செகண்ட் வேர்ல்டு வார் வந்து 1937 39 43. ஸோ அப்போ 2 வாரம் அடுத்தடுத்து ஒரு 40 இயர்ஸ்க்குள்ளே 20 இயர்ஸ்க்குள்ளே 2 வாரம் நடந்துருச்சு வேர்ல்டு வார். அப்போ ஐன்ஸ்டைன்ட்ட கேட்குறாங்க, உங்களுடைய கருத்து என்ன, வாட் அபவுட் த தேர்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு. அவர் சொன்னார், ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் தேர்ட் வேர்ல்டு வார், பட் ஐ நோ அபவுட் ஃபோர்த் வேர்ல்டு வார் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஃபோர்த் வேர்ல்டு வாருக்கு ஆள் இருக்காதுன்னாரு. தேர்ட் வேர்ல்டு வார் அவ்வளோ மோசமாக இருக்கும், சண்டை போடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு குறைஞ்சிரும். ஸோ இதெல்லாமே இவங்க எல்லாமே சொன்னது தான், பைபிளும் சொல்கிறது தான். ஆனால் நம்ம சொல்கிறது, ஆண்டவர் சொல்கிறது இன்னொரு வார்த்தை, கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்க. இது எதுவுமே
தேவ பாதுகாப்புக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ம். நடக்குது. கலங்காதிருப்பாயகன்றது ஒரு பாட்டு. இன்னும் சொல்லப்போனா, ஆயத்தமா இருக்கிறது இன்னொரு ஒரு பாட்டு. அதுதான் செகண்ட் பாயிண்ட் செகண்ட் சொல்ல பாட்டு. வந்தது. யூ வாண்ட் டு பி ரெடி. இதெல்லாம் எதுக்கான அடையாளம்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வருவதற்கான அடையாளம். அடையாளம். நம்முடைய வருகைக்கான அடையாளம் என்னன்னா, யுத்தங்களையும், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இப்போ அவர் சொன்ன பர்ட்டிகுலரா கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய அந்த யுத்தத்துக்கானது எல்லாமே ரெடியாக ம். இருக்கு. இதுக்கு நடுவுல கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்குமானால், அவரை சந்திப்பதற்கு நீங்கள் நானும் ரெடி ஆகணும். அவ்வளோதானே விஷயம் இல்ல. ஒண்ணும் பயப்படாதிருங்க. இன்னொன்னு ஆயத்தப்படுங்க. நன்றி. வணக்கம் பிரதர் ஜெகன். நெறைய இதில டீப்பான அன்பேக் பண்ண வேண்டிய விஷயங்கள் நெறையா இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம அவுட்லைன் தான் சொல்லியிருக்கோம். நேயர்கள் இத பார்த்து இன்னும் அவங்க தியானிச்சாங்கன்னா, இன்னும் நெறைய ட்ரெஷர்ஸ் இருக்கு உள்ள. அப்டேட்டட் ட்ரெஷர்ஸ். இன்னைக்கு நடக்க போறது மட்டும் இல்ல, ஃபியூச்சரிஸ்டிக்கா என்ன நடக்கணும் பத்தி இருக்கு. நடந்தவைகளும் நடப்பவைகளும். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவுக்காக வெயிட் பண்றேன்.